மேடம் வணக்கம் மேடம். மார்னிங். நான் பாத்துக்கிறேன். நான் வளவலன்னு பேச விரும்பல. என்ன செய்யலாங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்த ராணிய நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இத பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இது இதோட நிக்க போறது இல்ல. ராணிங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது. அவ ஒரு நெட்வொர்க். அவ நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஜெயில இருந்து கூட அவ ஏற்கனவே செஞ்ச வேலைய தன் நெட்வொர்க் மூலமா செய்ய முடியும். அதனால நம்ம மொத்தமா அவ கேங் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றோம். ஆனா அந்த கேங் ரொம்ப மோசமான கேங் மேடம். அவங்கள நாம வச்சிருக்கிற மாதிரி இல்லீகலா நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க மேடம். வச்சுக்கிட்டோம். அவ ஆயுதத்தை கையில எடுத்தா நீங்களும் எடுங்க. ஓகே மேடம். முடிஞ்சா உயிரோட புடிங்க, இல்லனா சுட்டு புடிங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல. நீங்க எத்தனை கிரிமினல்ஸை கொண்டாலும் அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் எது வந்தாலும் அதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இமீடியட்டா 144 இஷ்யூ பண்ணுங்க. அமீர் மேடம். சிட்டி முழுக்க 60 டீமை இறக்குங்க. ஓகே மேடம். இது ஒரு பெரிய ஆபரேஷன். இது ராணியோட கேங்க மட்டும் இல்லாம சிட்டில இருக்கிற மொத்த ரவுடிங்களையுமே நம்ம பிடிக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்துல சென்னை சுத்தமாகணும். எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்ல. உங்களோட சேஃப்டிக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு நான் உங்களுக்கு முழு அதிகாரத்தை தரேன். ஓகே மேடம். என்ன வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு? வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் நகரத்தில் இருக்கும் குற்றவாளிகளை கண்டறிந்து போதை கடத்தல் கும்பலை கைது செய்வதுமாக இருக்கிறது. கவர்மெண்ட் தரப்பில் இந்த தடைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது.